ஒன்று இருக்கும்ல, என்னது அது? கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா, அவனுக்கு சோப்பு சீப்பு இல்ல. அது எங்க அப்பா கிட்டன்னு மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சின்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்க கேட்டுக்க. ஆனா அவங்க வந்து எங்க அப்பா பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படி இல்ல, ஜென்ரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இல்ல, எனக்கு நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா, எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. உங்க அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. எங்க அப்பாவை இருந்திருந்தா எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன். நம்மள உன் நல்ல மனசுக்கு இனி நீ நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். இல்ல, உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க வாங்கி இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். பாரு, உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு நினைச்சிட்டு என்ன தொல்லை பண்ணாத. எதை எடுத்து அடிப்பண்ணே தெரியாது. டெலிவரி ஆயிடுச்சு 6 months. அந்த ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்போது கேட்டுக்க. ஐயோ, அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. இப்ப நம்ம உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்கிறாரு. என்னமோ இவனுங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நான் அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கடை ஏறி இறங்கி விலை விசாரிச்சு பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சிதான் வாங்குறோம். நாங்க என்னையா செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற காசு பணத்தை கொண்டு போகலையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. அதான் விதிங்கிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா சார்? இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். என்னடா இது? ஆனா டாட் லிட்டில் பிரின்சஸ். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. இல்ல, இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். இது வந்து நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து. இதனாலதான் மாமா இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்டுல வேண்டாம். 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடும் தானே? ஆமாங்க சார். இதான் உன்னோட சாக்க. உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். அப்புறம் என்ன கொடுக்குது? ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். எனக்கு என்ன பண்ண, இதுவும் அப்பா தானமா சொல்லி கொடுத்துருக்காரு. போட்ட வாயில
பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது? வீட்லயே இருக்க மாட்டார் சார். அவர் டிரைவர் சார். அவர் காலையில் 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்லேயே ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவார். அப்புறம் எப்படி சார் என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற சொல்ல முடியும்? நீ ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு? பொழந்துற யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க? கொலவனுதான். அப்படிலாம் இல்லை சார், சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை சார். சொன்னாலும் அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. ஏய் ஓல்ட் பேக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவளை கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சார். அவர் என்ன பண்ணிட்டா? அவளுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பார்த்தா அதுக்கு இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றா. இதுவே அப்பா கிட்ட சொன்னா இப்ப மாட்டுச்சு. உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. உன் மனதுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. இல்ல சார், நாங்களே சரகு முடிஞ்சிச்சு. அம்மா வீட்டுல கருவாடு குழம்பு வச்சிருக்கோம். துண்டு தூங்க வேண்டியதுதான். வராரு எந்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இது எப்படின்னு கேட்டா நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை முறுக்கிலே பேசுற மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாம் டென்ஷனானா எப்படி சார்? எங்களுக்கும் கோவம் வரும். தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? உன் புரிஞ்ச ஒன்று